ஹாய் லவ் பேட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அண்ணா எப்போ வந்தாங்க, நீங்கள் அதுக்குள்ளேயே மாலை போட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதுக்கு முன்னால் நான் அங்கேருந்து கிளம்பி வரும்போது இருந்த வீடியோவையும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இதான் வேலை பார்த்துட்ருக்கேன். இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ள காட்டலாமா என்னன்னு தெரியல. ஸோ லாட்ரி கடையில் தான் வேலை பார்த்துட்ருக்கேன். நம்ம இன்றைக்கி வீட்டுக்கு கிளம்புறேன். இன்றைக்கி சாயங்காலம் இன்னும் அவளுக்கு தெரியாது, நான் வரதே சொல்லலை. ஸோ எப்படி அவள் ரியாக்ட் பண்ண போகிறான்னு தெரியல. ஏன்னா சொல்லாமல் தான் போக போகிறேன். அம்மாவுக்கே காலைல ஃபோன் அடிச்சு தான் சொல்ல போகிறேன். ஸோ நான் இருக்கிறது வந்துட்டு கேரளாவில் தொடுப்புலான்னு ஃபஸ்ட்டு ஒரு ஊரில் இருந்தேன். இப்போ வந்துட்டு எட்டுமன்னூர் அப்படி சொல்லிட்டு ஒரு ஊரில் இருக்கேன். கோட்டயம் பக்கத்தில் இருக்குது. சரி பார்க்கலாம். ஒரு 6 மணிக்கு தான், 6 மணிக்கு காலைல வருவேன், 6 மணிக்கு சாயங்காலம் கிளம்புவேன் எப்பயுமே. ஸோ அந்த மணிக்கு 6 மணிக்கு இங்கே டியூட்டி முடிஞ்சதும் அப்படியே கிளம்ப வேண்டியதான். ட்ரெயினில் போகலான்ருக்கேன். இது என்ன காலேஜுன்னு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். முன்னாடி இருக்க இடத்தெல்லாம் பார்த்தா தெரியுதா? இதுதான் பிரேமம் படம் எடுத்த காலேஜ். பெரிய காலேஜ். பிரேமம் படமே இங்கே தான் எடுத்தாங்க. கேரளா ஸ்டேஷனில் உட்காந்துருக்கேன். மணியை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது, தெரியாது உங்களுக்கு. மணி வந்து 7:57 ஆகுது. 8 மணிக்கு ட்ரெயின் வரணும். 80 ரூபா டிக்கெட் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நைட் நேரம் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ அப்படியே படுத்துகிட்டே போயிடலாம். ஸோ எடுத்திருக்கேன். நான் மூஞ்சி தெரியாது, அதனால தான் இப்படி காமிக்கிறேன். ஸோ வெற்றிகரமாக ட்ரெயின் ஏறியாச்சு. செம்ம கூட்டமாக இருக்குது கைஸ். நானும் என்னடான் இருக்கு, இப்போ கூட்டமாக இருக்குது. நான் சரி ரைட்டு கூட்டம் இருக்காது, ஜம்முன்னு உட்காந்துட்டு வரலான்னு நினச்சேன். கூட்டம் பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி கூட்டம் தான். முன்னாடி இருந்தேன் அப்போ அவ்வளோ கூட்டம். அதான் இங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இது கோட்டையும் அதை தாண்டோடனே கொஞ்சம் இறங்கிடுவாங்க. ஸோ அப்போ நம்ம போய் படுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஏதோ இங்கே நின்றுட்டுருக்கேன். பேக்காந்தா பேக் மேலே இருக்குது. இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்துட்டு நான் கிளம்பி ட்ரெயின் ஏறினது எல்லாமே ஜாலியாக இங்கேருந்து அதாவது நான் வேலை பார்க்குற இடத்துல இருந்து அங்கே போய் ட்ரெயின் ஏறதுக்காண்டி நின்றுட்டு இருந்தேன். அப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு கழித்து ஒரு ஃபோன் வந்துச்சு. அதாவது நான் சந்தோஷமாக சரி நம்ம ப்ளே பார்க்க போகிறோம், அப்படியே நம்ம வந்து முருகனை பார்க்க போகிறோம், கோயிலுக்கு போக போகிறோம் அப்படின்னு ஒரு ட்ரீமோட அங்கேருந்து வந்துட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு நான் ஃபஸ்ட் டைம் மாலை போட்டிருக்கேன்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, சரி ஃபஸ்ட் டைம் மாலை போட்டு நம்ம போகிறோம் ஓகே அப்படி அந்த மாதிரி இருந்தது. பட் வந்து நாங்கள் புதன்கிழமை தான் அந்த மாதிரி கிளம்புற மாதிரி இருந்தது. அப்புறம் டக்குன்னு கால் பண்ணி அண்ணாவோட அப்பா கால் பண்ணாங்க. கால் பண்ணி வந்து இப்படி உடம்பு சரியில்லை, அதனால நீங்கள் இன்றைக்கே போயிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு திங்கட்கிழமை அண்ணாவோட பாட்டிக்கு வந்துட்டு, அதாவது மாமாவோட அப்பத்தாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஸோ அதனால நீங்கள் வந்து சீக்கிரமாகவே கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிளம்புற மாதிரி இருந்தது. அப்புறம் சுந்தர் வேற வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. 3 மணிக்கு போகலாம். ஏன்னா நான் 3 மணிக்கு அங்கேருந்து ஒரு 7:30க்கு ட்ரெயின் ஏறினேன் அப்படின்னா இங்கே ஒரு நைட் ஒரு 3:30க்கெலாம் வந்துடுவேன். ட்ரெயின்லேருந்து இறங்கினோடனே அப்படியே அலேக்கா கேட்ச் பண்ணி தூக்கிட்டு போகிறதான் கோயிலுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தா அவங்க நைட்டு ஆமாம் கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் தூங்குனேன்னு வச்சுக்கோங்களேன். கிளம்பி எல்லாமே கிளம்பியாச்சு. ஓகேவாக தான் இருந்தது. மனசு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தான் இருந்தது. ஆனால் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கங்கிறத வந்து நான் ட்ரெயின் ஏறதுக்கு முன்னாலேயே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஓகே அவங்களுக்கு எதுவும் ஆகாது, ஆண்டவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஆமாம். அப்புறம் நான் கொஞ்சம் சரி ஓகே கால் வரைக்கும் எதுவும் ஆகக்கூடாது, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூட சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். டக்குன்னு ஆனோடனே சரி வீட்டில் தான் இருக்கிறாங்க. அப்படி அண்ணா கொண்டே ஃபோன் வந்தோடனே அவங்க அண்ணா டக்குன்னு தர்ஷன் விட்டு மாலையை கழட்டிட்டாங்க. சரி நம்மளெல்லாம் ஒரே வீட்டில் தான் இருக்கோம், நம்ம வந்து கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாலையை வந்து இவன்கிட்ட கேட்காம நானும் கழட்டிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு 10:30 அப்போ நான் தூங்கிட்டேன். இப்போ ட்ரெயினில் ஏறின உடனே ஒரு 8 மணி ட்ரெயின் ஏறின உடனே தூங்கிட்டேன். தூங்கிட்டு ஒரு 10:30 அந்த டயத்துக்கு கால் பண்ண உடனே அட்டன் பண்ணி ஹலோன்னே அந்த மாதிரி நான் மாலையை கழட்டிட்டேன் அப்படின்னா எனக்கு மனசு டிக்குன்னு ஒரு மாதிரியா பக்குன்னு ஆயிட்டு. ஏன்னா நான் சரியான முருக பக்தன். அப்படி இருக்கும்போது நான் மாலை போட முடியல. ஏன்னா நான் அங்கே போயிட்டேன்னா அங்கே 2 மாதத்துக்கு அப்புறம் தான் லீவ் தருவாங்கங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வரைக்கும் மாலை போட முடியாது, மாலை போட்டால் கோயிலுக்கு விட மாட்டாங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் மாலை முடியாதனால தான் இப்போ வந்து எனக்கு பதிலாக மாலை போட்டேன் சொல்லப்போனால்.
அந்த மாதிரி ஒரு டயத்தில் வந்துட்டு டக்குன்னு இப்படி ஒன்று நடந்த உடனே என்ன செய்ய, சரி அது ஒரு விதி, என்ன பண்ணுறது, நம்ம கழட்டி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்து, சரி விடு எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா எல்லாருமே ஒரே வீட்டில் இருக்கப்போ வந்து அவங்க அங்கே கிளம்பும்போது நம்ம வந்து கோயிலுக்கு போனால் தப்பு. ஆமாம், அவங்களுக்கு அப்பத்தானே, எனக்கு அவங்க அப்பத்தா தானே. ஸோ அதனால் நான் கழட்டிட்டேன். இவன்கிட்ட கூட நான் கேட்காம டக்குன்னு நானும் அம்மாவும் சரி கழட்டிட்டேன். எதுவுமே யோசிக்கல. ஓகே நம்மளும் கிளம்பிடலாம், ஏன்னா நம்மளுக்கும் இது தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரே வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இதாக கிளம்பியாச்சு. இதுக்காண்டி இந்த ஒரு ரீசனுக்காண்டி தான் நாங்கள் மாலை கழட்டினோம். நிறைய பேர் சொன்னாங்க, கன்னி நீங்கள் வேறு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மாலை போட்டிருக்கீங்க, கன்னி சாமி இப்போ கழட்டக்கூடாதுல அப்படின்னாங்க. சரி அப்பா தான் இறந்ததுனால நாங்கள் எதையுமே யோசிக்காம, நான் எதையுமே யோசிக்கவும் இல்லை, இவன்ட்ட நான் கேட்கவும் இல்லை. அண்ணாவுக்கு அப்பத்தானே எனக்கு அப்பத்தா தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் கழட்டிட்டேன். விதி என்ன பண்ண முடியும், சரி ஓகே பார்த்துக்கலாம், போய்க்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டியாச்சு. சரி முருகனை பார்க்க இப்போ கொடுத்து வைக்கலையே என்னமோ தெரியல அப்படிங்கிறதுக்காண்டி தான் 1 மாதத்துலேயே வந்துட்டேன். இல்லைன்னா நாங்கள் ஃபாரினுக்கு வந்து பேசி வச்சுருக்கிறோம் ஒருத்தவங்க கிட்ட. அது எப்போனாலும் ரெடி ஆகிறதுக்கு ஃப்ரெண்டோட, நம்ம ஃப்ரெண்டு தான் பேசி வச்சுட்டோம். பட் எப்போ ரெடி ஆகும்னு சொல்லி தெரியலை. 1 வீக் ஆகலாம், 10 நாள் ஆகலாம், 1 மந்த் ஆகலாம், டைமிங் சொல்ல முடியாது. ஸோ எப்போ உங்களுக்கு வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகும்னு தெரியல. அதனால தான் சரி கொஞ்ச நாளைக்கு ரித்து கூட இருக்கலாம், ஃபேமிலி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. மெயின் ரீசனே ஃபஸ்ட் டைம் கோயிலுக்கு மாலை போட்டு போகிறேன்ல, அதனால் அந்த காரணம் தான் இப்படி வந்து இருந்துடலாம் அப்படின்னு. சரி ஓகே இப்போ வீட்டிலே இருந்துரு அப்படின்னு சொல்லியாச்சு. தலை பொங்கல் வேறு வருது, ஊரில் பொங்கல் வேறு வருது, ப்ரேயர் பண்ணிக்கோங்க, உங்களுக்காண்டி வேண்டிக்கோங்க. ஆமாம், இந்த ஒரு ரீசன் மட்டும்தான். இனிமேல் எதுக்கு கோயிலுக்கு போகலாம், அதுலேயும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா அப்படிலாம் எதுவுமே கேட்க வேண்டாம், ஓகேவா? அதுக்கப்புறம் அண்ணன் போயிட்டு வந்து எவ்வளோ மாற்றத்தில் இருக்கேன், ஒல்லியாக இருக்கனா, கொஞ்சம் உடம்பு போட்டிருக்கானா, அதெல்லாம் சொல்லி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. முடி கலர் எல்லாமே அங்கே போன உடனே எனக்கு அது செம்ம சிரிப்பாகி போச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கேரளாவில் வந்துட்டு முடி பெயிண்ட் அடிச்சிருந்த உடனே ஏதாவது கடைக்கு போனோன்னா பாய் பாய் அப்படின்னாங்க. அதான் அந்த பெயிண்ட்னால தான் பாய் பாய்ங்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் பெயிண்ட் அடிச்சு தலையில் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். அப்புறம் தான் நார்மலாக யூடியூப்ல போட்டோடனே ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அக்கா அண்ணா வந்து உங்கள் ஃபேஸ் வந்து க்யூட்டாக இருக்குது, அந்த மாதிரி தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்த உடனே உங்கள் ஃபேஸ் க்யூட்டாக இருக்குன்னு சொன்னாங்களா? ஆமாம், படுத்ததுக்கு வந்துட்டான்டா சாமி, இனிமேல் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அவள் பிளானே அதுதான், இங்கே இவனை பார்த்துக்க முடியல அவளால் தனியாக, அதனால என்னை இங்கே வர சொல்லி இவனை கையில் கொடுத்து. அப்புறம் அப்புறம் வேற என்ன இருக்கு? அப்படிலாம் இல்லை, அப்போ சண்டை போட ஆள் இல்லையா அதனால. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு சனிக்கிழமை வேற, நாங்கள் அங்கே கோயிலுக்கு வேற போவோம். அப்புறம் 1 மந்த் ஆச்சு நாங்கள் லைவ் வந்து, ஸோ அதுவும் வர ட்ரை பண்ணுறோம். ஆமாம், 1 மந்த். நிறைய பேர் அதை கேட்டிருந்தாங்கடா, போன டைம் நீ இல்லாதப்போ நான் வீடியோ போடும்போது கேட்டிருந்தாங்க, அக்கா லைவ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் தனியாக, என்னால் அது கஷ்டம், அதனால சரி ஓகே சுந்தர் வந்ததுக்கப்புறம் லைவ் போடலாமே அப்படின்ட்டு இருந்தேன். அது நான் இன்றைக்கி நாளைக்கு போட ட்ரை பண்ணுறேன். மேக்ஸிமம் கேரளாவில் லாட்ரியில் வேலை பார்க்குறவங்க வந்துட்டு தயவுசெய்து லாட்ரி மட்டும் எடுக்காதீங்க. நான் நிறைய தடவை எடுத்து ஏமாந்துட்டேன். அதாவது ஒரு நம்பரில் போயிடும் எல்லாமே. அதாவது அந்த ஒரு நம்பரில் போகுது, அப்போ அடுத்த நம்பரில் பிடிச்சிடலாம் அப்படின்னு தோணியே நம்ம 10,000 அப்படியே இழந்துகிட்டே தான் இருப்போம். இழந்த காசில் ஒரே ஒரு தடவை 5,000 அடிக்கும். அது நீங்கள் இழந்த காசு திருப்பி உங்களுக்கு 5,000 வந்திருக்கே தவிர உங்களுக்கு லாபமே இருக்காது. இந்த போட்ட ஒரு வீடியோவில் வந்து லாஸ்ட்டாக போட்டு நான் மட்டும் போட்ட வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அது கூட நான் பார்த்தோன்னா மென்ஷன் பண்ணுற பாருங்க. ஆனால் லாட்ரி கடை வேலை பார்க்குறாங்க, லாட்ரி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் ரித்துக்கு வந்துட்டு கையில் காப்பு இருந்தது பார்க்க கண்டியும் போகிறோம். ஸோ நிறைய ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ரித்துக்கு வந்து நீங்கள் என்ன சாப்பாடு கொடுக்குறீங்க? ரித்துக்கு இன்னும் சாப்பாடு ஊட்டலை. சாப்பாடு ஊட்டுறது எங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாப்பாடு ஊட்டியாச்சா, என்ன சாப்பாடு ஊட்டுறீங்க அப்படிலாம் சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்கீங்களாம். ஸோ அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் குருவாயூர் பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறமா பட்ஜெட்டு காரணமாக குருவாயூர் எங்களால் போக முடியலை. அதுக்கப்புறம் சோட்டானிக்கரைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதுவும் வந்துட்டு கொஞ்சம், அதாவது லாங் டிஸ்டன்ஸும், அதுக்கப்புறம் கேரளாவில் சாப்பாடு எல்லாமே விலை கூட, ரொம்ப கூட. நம்ம ஒரு 50,000 38,000 இல்லாமல் குறையாமல் அங்கிட்டு போய் நம்ம ஸ்டேயும் பண்ண முடியாது, சாப்பாடும் ஊட்ட முடியாது. ஸோ அதனால் நாங்கள் ஒரு சரியான பிளேஸ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது நம்ம ஏரியாவுக்குள்ளேயே ஒரு இடத்துல கேட்கும்போது சாப்பாடு விட்டவங்க சொன்னாங்க, அதுவும் சூப்பரான ஏரியா ஒன்று பிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஏரியாவை சீக்கிரமே நீங்கள் வீடியோவை பார்ப்பீங்க. வெயிட் பண்ணி சாப்பாடு எங்கே ஊட்ட போகிறோம் அப்படிங்கிறத
பாருங்க. ஓகேவா? தம்பிக்கு எத்தனை மந்த்னு கேட்குறாங்க. 6 மந்த், அதாவது 9ஆம் தேதியே 6 மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாள் கணக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஆமாம், மந்த்து கணக்கு பார்த்தோம் அப்படின்னா 13ஆம் தேதி, 13. அதாவது வர்ற 13ஆம் தேதி 6ஆவது மாதம் பிறக்குது. அதாவது நாள் கணக்கில் பார்த்தோம் அப்படின்னா 9ஆம் தேதி இவனுக்கு 6ஆவது மாதம் பிறந்துட்டு. ஆனால் நாள் கணக்கு பார்க்க வேண்டாம், அந்த மந்த்து கணக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வீட்டில் சொன்னாங்க. ஓகேம்மா, அது இங்கிலீஷ்க்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழ் பார்க்காம இங்கிலீஷ் பார்க்குறோம். இங்கிலீஷ் பார்த்தோம்னா 13 ஜனவரி 13 6 மந்த் ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம், அது ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 நாளைக்கு அப்புறம் தான் சாப்பாடு விட்ற மாதிரி இருக்கிறோம். பார்க்கலாம். சரி, அப்படியே முடிச்சுக்கலாம் வீடியோவை. ஓகே.